வணக்கம் கடகராசிக்காரர்களே. வக்கிரசனியால் உக்கிரம் ஏற்படுமா இந்த கடகம் ராசிக்கு? இல்லை உக்கிரம் தனியுமா என்று யோசிக்க தோன்றுகிறதா? ஆக வாக்கிய கணிதப்படி அஷ்டமச்சனி என்று பார்த்தோமானால் அவர் வக்கிரம் பெறுவது ஒரு வகையில் நல்லது. திருக்கணிதப்படி பார்த்தோமானால் அஷ்டமச்சனி விலகி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக வரும்போது அவர் வக்கிர நிலையை அடையக்கூடாது. வக்கிர நிலை அடைந்தால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனால் இந்த சனி ஈஸ்வரவான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி, அவரே அட்டமாதிபதி. அப்ப கலத்திர ஸ்தானாதிபதியாகப்பட்ட கிரகம் ஒரு லக்கணத்திற்கு, ஒரு ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதியாகப்பட்ட கிரகம் வக்கிர நிலை அடையும் போது கணவன் மனைவியிடையே சில பிரிவினைகள் ஏற்படலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சிலருக்கு தொலைதூர பயணங்கள், சிலருக்கு பயணங்கள் அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக இருக்காது. நீண்ட நாட்களாக பழகி கொண்டிருந்த நெருங்கிய நண்பர்கள் சற்று விலகி செல்லலாம், மனம் முறிவுகள் ஏற்படலாம். ஆக எதிலையுமே இந்த கடகராசிக்காரர்கள் தற்சமயம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அது வாக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை திருக்கணிதமாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கிர சனி கண்டிப்பாக நன்மை தராது. இந்த கடகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அவருக்கு எதிர்வினையில் இருக்கக்கூடிய அந்த வக்கிர சனியாகப்பட்டது சில உக்கிரபலனை கொடுத்து சில மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் நடைபெறும். சுப நிகழ்வுகளில் நாம் நோக்கம் நுழைக்க நேரும். சுப நிகழ்வுகளில் அதிகமாக கலந்து கொள்ள நேரும். அது ஒரு வகையில் நல்லதுதான். அதே நேரம் அசையா சொத்துகளில் சிலர் காசை விதைத்திருப்போம். நிலம் அங்கு ஏற்பட சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். டாக்குமெண்ட் பிரச்சனையில் சில சிக்குண்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒரு நல்ல முடிவு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டாக்குமெண்ட் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை தரும். ஆக ஏற்கனவே இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பை குறிக்கிறது. அது ஒரு வகையில் நல்லதுதான். மிகவும் எச்சரிக்கை தான், இருந்தாலும் பரவாயில்லை.